அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலையிலிருந்து நீட் 2024 ரிசல்ட்ஸுக்கு இன்னைக்கு நடந்த கேஸோட இன்ஃபர்மேஷன். சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ரிஃப்யூசஸ் டு ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்கள் MBBS கவுன்சிலிங், BDS கவுன்சிலிங்க்கு அவங்க தடை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் ஆன் ஜூலை 8 அப்படின்றது நமக்கு அப்டேட்டட் நியூஸாக வந்திருக்கு. இந்த கேஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய இன்ஸ்டியூட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வாட்டி நடந்திருக்க நீட் ரிசல்ட்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரே இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கிறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 1500 பேருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி NTAவும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 மெம்பர்ஸ் கமிட்டி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இதில் ஏற்பட்ட இஷ்யூஸ்லாம் அவங்க அனலைசிஸ் பண்ணுறாங்க. இது கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஒரு விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, NTA என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை நடந்ததா சொல்றாங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அந்த இன்ஸ்டியூட்டோ இல்லை அந்த ஸ்கூலோ யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 இயர்ஸ் எழுத முடியாது, டிபார் பண்ணிடுவாங்க. சில டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல போனாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்களால நீட் எழுத முடியாது, MBBS போக முடியாது. அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி என தொடரப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்த தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அப்படின்னா என்னன்னா, நீங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே நம்ம தயார் நிலையில் இருக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்றதுக்கு மக்கள் முன்னாடி கண்டிப்பா தயார் நிலையில் இருக்கணும். கவுன்சிலிங் கண்டிப்பா நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது இதற்கான ஹியரிங் நெக்ஸ்ட் டைம் விசாரணை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது நீதிபதிகள் விக்ரம்நாத், அசாதுதீன் அமானுல்லா அமர்வு அப்படின்ட்டு நமக்கு தகவல் நியூஸ் 18 சேனல்ல போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கணும். NTA என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு சைமல்டேனியஸ்லி நம்ம கவுன்சிலிங்க்கு தயார்படுத்திக்கணும் நம்மள. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.